ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது சாரா கிட்டன் கூட இன்னொரு கிட்டன் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுவும் இதுவும் ஒரே டைமில் பிறந்த கிட்டன் தான். ஆனால் வந்து அதுவும் ஃபீமேல் கிட்டன் தான். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிட்டன் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதோட நேம் வந்து சாரன். நான் தான் ஃபஸ்ட்டு வச்சேன். அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க கிட்டன் ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக இருக்கும். சாராங்கிறது வந்து அதோட மீனிங் பிரின்சஸ். சரி, நான் அந்த கிட்டன் தான் வேணும்னு வச்சேன். ஆனால் அது என்னாச்சுன்னா, அந்த கிட்டன் வந்து ப்ரீ மெச்சூர் பேபி மாதிரி க்ரோத் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இப்போ வந்து சாராவுக்கும் அந்த கிட்டோட நேம் இப்போ பெல்லாவுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கிடுங்க. அது வந்து லாஸ்ட்டாக பிறந்த கிட்டன். அதனாலேயே என்னவோ தெரில. இன்னொன்று வந்து அதோட மதர் வந்து 1 மந்த்லேயே கிட்டன் பிறந்த 1 மந்த்லேயே லாஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை மதர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கலாம். ஆனால் வந்து இல்லைங்கிறதுனால அது இன்னும் மெச்சூராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் மெடிடேஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அதனால் அது வந்து க்ரோத் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கிட்டன் தந்தவங்க வந்து நீங்கள் புதுசாக கிட்டன் வளர்க்க போகிறீங்க, அதனால் நீங்கள் இதை வந்து சமாளிச்சிக்கிட மாட்டீங்க, அதனால் இதை நான் வச்சுக்கிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற கிட்டன் தரேன்னு சொன்னதுனால சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு வச்ச அந்த சாராங்கிற பேர் இந்த கிட்டனுக்கு இருக்கட்டும்னு சொல்லி இதுக்கும் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அந்த பெல்லாவை போட்டு சாரா அந்த கடி கடிக்குது. கடித்து கடித்து கொதறுது. ஆனால் அது பாவம், அதால் வந்து தடுக்கவும் முடியாது. அது ஒழுங்காக சாப்பிடாது. அப்புறம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்பவும் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ சாராலாம் வந்து எப்படி ப்ளே பண்ணுது, நல்லா விளையாடும். ஆனால் வந்து பெல்லா வந்து அப்படி இல்லை. பெல்லாவை போட்டு கடின்னு கடிக்குது. ஆனால் பெல்லா தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருந்தேன். ஆனால் அது வந்து ப்ரீ மெச்சூர்டுங்கிறதுனால அது அவங்க தரல. ஏன்னா வந்து என்னால் சமாளிக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னொன்று அதுக்கு வந்து அடிக்கடி மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குங்கிறதுனால வந்து முடியாதுன்ட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால. இப்போ நல்லா விளையாடிட்டு ரெண்டும் கடந்து நல்லா சண்டை போட்டுட்டு இப்போ கிடந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகியாச்சு. அங்கே பாருங்களேன், சாரா வந்து இதோ அடித்து போட்ட மாதிரி தூங்குது. பார்த்தா அதுதான் இதை போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரெண்டும் ஒன்றா கிடந்து தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிட்டன் பெல்லா வந்து இங்கே எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லா வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் வெளியில் போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட தந்துட்டு போனாங்க. ஏன்னா பெல்லா அங்கே தனியாக இருக்கும். அதனால் பெல்லா வந்து என்கிட்ட தந்துட்டு போனாங்க. ஸோ நான் வந்து ஓகே பார்த்துக்கலான்னு பார்த்தா இந்த சாரா பயவில் போட்டு அடின்னு அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தூங்கிட்டாங்க, மூடி போட்டுடலாம்.